தமிழ்நாட்டுல ஒரு விசித்திரமான ட்ரெடிஷன் இருக்கு. யாரோ ஒருத்தர் மட்டும் தான் இந்த மண்ண ஆள்வார். அது மட்டும் நடக்கும். எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர், அம்மா இருந்த வரைக்கும் அம்மா, கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞர். ஆனா இப்போ இந்த ஒருத்தர் யாருன்னு தெரியல. 4 பேர் எலக்ஷன்ல சிஎம் போஸ்ட்டுக்கு நிக்கிறாங்க. 4 பேரும் நான் தான் அவர்ன்னு சொல்றாங்க. இப்ப அந்த சிம்மாசனம் காலியா இருக்கு. 2026ல அந்த சிம்மாசனத்துல யார் உட்கார போறாங்க? அதுதான் இந்த ஸ்டோரி. டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, என்டிகேவா? யார் வெல்வாங்க? யார் வீழ்வாங்க? இந்த வீடியோ முடியும்போது நீங்களே டிசைட் பண்ணலாம். ரெடியா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட்டா டிஎம்கே பத்தி பேசலாம். இப்போ கரண்ட்டா நடக்கிறது ஸ்டாலின் ஈரா. அவர் இப்போ சிஎம்மா இருக்காரு. அவர் சிஎம் ஆனப்போ ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணினாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "திராவிடியன் மாடல்" அப்படின்ற ஒரு வார்த்தை வலிமையா இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் என்ன ஆச்சு? ஓகே. 2021ல இருந்து இப்போ வரைக்கும் டிஎம்கே ரெஜைம்ல எதெல்லாம் நல்லா போச்சுன்னு பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்ல மகளிருக்கு மட்டும் ரூபாய் 1000 பர் மந்த்ன்னு இதுவரை சுமார் 1,31,00,000 கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 2026 எலெக்ஷன் இன்னும் 2 மாசம் இருக்கிற டைம்ல ரூபாய் 5,000 அட்வான்ஸாவே கொடுத்தாச்சு. இப்போ எல்லார் வீட்லயும் அம்மா கையில காசு வந்தாச்சு. இது ஒரு சின்ன விஷயமும் இல்ல ஆக்சுவலா. இத யாரும் எதிர்பார்க்கவும் இல்ல. கிட்டத்தட்ட லாஸ்ட் பால்ல ஒரு 6 அடிக்கிற மாதிரி தான். அதே மாதிரி சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, சுமார் 1,86,00,000 பேருக்கு சிஎம் டைரக்ட் பெனிஃபிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இல்லாம ஃப்ரீ பஸ் ஃபார் வுமன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், லேப்டாப்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு திட்டம் மேல திட்டம். இண்டஸ்ட்ரி ஃப்ரண்ட்ல டிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ரூபாய் 12,000,00,000 கோடி எம்ஓயூஸ், அப்புறமா செமிகண்டக்டர் மிஷன், மெட்ரோ எக்ஸ்டென்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், ஜிஎஸ்டிபி growth from 8.9% to 11% ஆவரேஜா. ப்ரீவியஸ் ரெஜிமை விட இது டபுள் ஆக்சுவலா. இப்படி நிறைய விஷயத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, லெட்ஸ் see the secular stand of டிஎம்கே. பிஜேபியோட ஹிந்துத்வா அஜெண்டாக்கு எதிராக கிளியரா நின்னுருக்காங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா, டிஎம்கே டீம் சீரியஸா கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டோரியில ட்விஸ்ட் இல்லாம என்னங்க கதை? தமிழ்நாட்டு கடன் நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டேட் டெப்ட். 2021ல 4,00,000 கோடி இருந்த கடன் 4 வருஷத்துல 9,500,000 கோடி ஆயிடுச்சு. புரியிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு ஃப்ரீ பீஸா வாங்குற எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்க நாளைக்கு இந்த கடன திருப்பி தந்தே ஆகணும். அன்எம்ப்ளாய்மென்ட், பிரைஸ் ரைஸ், பவர் டாரிஃப் ஹைக் இந்த மாரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. நீட் இஷ்யூ ஸ்டில் அன்ரிசால்வ்டு. ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபேமிலி பாலிடிக்ஸ் பத்தி சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதாவது டெப்டி சிஎம் அவருடைய சன்னே ஆயிட்டாங்க. அது வந்து எந்த கட்சியும் விடறதில்ல. கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் இந்த வேர்ட்ஸ வந்து டிஎம்கே மேல த்ரோ பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனல் வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர்லாம் நல்லா குடுத்துருக்காங்க. குரோத்தும் வந்துருச்சு. ஆனா, இந்த டெப்ட் மவுண்டன இவங்க ஹேண்டில் பண்ண முடியுமா? ஆன்டி இன்கம்பன்சி வேவ தாங்க முடியுமா? இதுதான் கொஸ்டின். அடுத்து ஏடிஎம்கேவ பத்தி பார்க்கலாம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேன்றது ஒரு ஃபீலிங் தான். அம்மாவின் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க போனதுக்கு அப்புறமா பார்ட்டி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. லீடர்ஸ்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ், கோர்ட் பேட்டில், மைக் பேட்டில் எவ்ரிதிங். 2021ல பார்த்தீங்கன்னா, ஹெவி டிஃபீட் இருந்தது. 2024 எல்எஸ்ல ஆல்மோஸ்ட் வைப் அவுட். ஆனா, எடப்பாடி பழனிசாமி விடல. ஒவ்வொரு லீகல் பேட்டில்லையும் ஒன்னொன்னா வின் பண்ணிட்டே வந்தாரு. பார்ட்டிய தன் கையில எடுத்தாரு. ஃபேக்ஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இபிஎஸ் இஸ் த சோல் லீடர் ஆஃப் ஏஐடிஎம்கே. இப்போ இதுதான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். சரி, ஏடிஎம்கேல வாட் வென்ட் ரைட்ன்னு பார்க்கலாம். இபிஎஸ் கம்பேக் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான், பட் ஸ்மார்ட். ஆன்டி இன்கம்பசி, டிஎம்கேவோட டெப்ட், கரப்ஷன், பிரைஸ் ரைஸ் எல்லாத்தையும் டெய்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க கிட்ட இந்த மாரியான காரணம்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய அம்யூனிஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் ஈஸி டூ பேட்டில் இல்லையா? அது இல்லாம இப்போ இபிஎஸ் வந்து நியூ ப்ராமிசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ₹2,000 ஃபார் வுமன் ஸ்கீம், ஃபேமிலிக்கு ₹10,000 ரிலீஃப், அன்எம்ப்ளாய்மென்ட் டோல், ஃப்ரீ பஸ் ஃபார் மென், ஜல்லிக்கட்டு ஃபேமிலீஸ்க்குலாம் 10,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இது இல்லாம ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் வோட் பேங்க் இருக்கு. லைக் தேவர் பெல்ட், வன்னியர் பெல்ட் இதெல்லாம் இன்னும் சாலிடாவே இருக்கு ஆக்சுவலா. ஓகே.
பூத் லெவல் ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுட்ருக்காங்க. மிஸ்ஸிங் ஓட்ஸ்லாம் ட்ராக் பண்ணி அதெல்லாம் ரீகேப்சர் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நடந்துட்டு தான் இருக்குது. பட் வெயிட் த கிராக்ஸ். ஓகே, ஒரு ஃபீனிக்ஸ் ரைஸ் ஆகணும்னா ஃபயர் வேணும் இல்லையா? ம். அந்த சரிஷ்மான்றது எங்க இருக்கு? ம். இபிஎஸ்க்கு கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா, க்ரவுட் புல், பீப்பிள இன்ஸ்பயர் பண்ற வலிமை, அம்மா லெவல பத்தி கேட்டா கஷ்டம். ஓகே. அம்மா லெவல் எங்கேயோ இருக்கு. ஸோ அது அந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. ஓகே. பிஜேபி அலையன்ஸ பத்தி பேசணும்னா, இது ஒரு சீரியஸ் லயபிலிட்டின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிரான ஃபீல் ஸ்ட்ராங்காவே இருக்கு. பிஜேபி கூட நிக்கிறோம்னு தெரிஞ்சா வோட்டர்ஸ் டர்ன் வந்து தே வில் டர்ன் அவேன்னு சொல்லலாம். ஓகே, நெறைய வோட் பேங்க். 2021, 2024 டிஃபீட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் லெவல்ல நெறைய கிராக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு ஏடிஎம்கேல. ஸோ, ஃப்ரெஷ் விஷன் இல்ல. டிஎம்கே ராங்குன்னு மட்டும் சொன்னா பத்தாது. நம்ம என்னலாம் அத சரி பண்ண போறோம்? இந்த ஆன்சர்ஸ்லாம் கிளியரா இல்ல ஏடிஎம்கே கிட்டருந்து, இபிஎஸ் கிட்டருந்து. என்னுடைய ஃபைனல் வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா, லீடர் இஸ் ஃபிக்ஸ்ட். கிரவுண்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஆனா, 2026ல கம்பேக் எனர்ஜி இஸ் நாட் எனஃப். ஓகே. கிரவுட் புல் இல்லாம எலக்ஷன் வின் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்மளுடைய பிக்கஸ்ட் சேலஞ்ச். அடுத்தபடியா டிவிகே, தமிழக வெற்றிக் கழகம். தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய நியூஸ் பிரேக் ஆச்சு. ஆக்டர் விஜய் பாலிடிக்ஸ்ல வராரு. அவ்வளோதாங்க. தலைவா சிஎம் ஆவாரு. விஜய் தான் சேஞ்ச். ஈவில் ஃபோர்ட்ஸ டெஸ்ட்ராய் பண்ண வராரு. இந்த ரேலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிரவுட் வந்து மேசிவ். ஒரு ஸ்டேடியம்ல பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி அவ்ளோ கூட்டம். ஆனா, சினிமால ஹீரோ வேற. பாலிடிக்ஸ்ல ஹீரோ வேற. சரி, வாட் வென்ட் ரைட் வித் டிவிகே? ஸ்டார் பவர் இஸ் ரியல். அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ், அர்பன் யூத், மிடில் கிளாஸ், டிவிகேக்கு இவங்கலாம் ஃபுல் ஸ்விங். நோ டவுட் அபவுட் இட். கிளீன் இமேஜ், கரப்ஷன் எதுவும் இல்ல. பீப்பிள் சென்ட்ரிக், நரேட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவில் ஃபோர்ட்ஸ் வெர்சஸ் குட் ஃபோர்ட்ஸ். சிம்பிள் பவர்ஃபுல் மெசேஜ். தமிழ் ஐடென்டிட்டி, ஸ்ட்ராங் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் செக்யூலர். இந்த மிக்ஸ் ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா, பிராட் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே. ஹவுசிங், எம்ப்ளாய்மெண்ட், மொபிலிட்டி, ப்ராமிசஸ், இட் ஆல் சவுண்ட்ஸ் ஃப்ரெஷ். சேஞ்ச் வேணும்னு ஃபீல் பண்ற வோட்டர்ஸ்க்கு விஜய் எக்ஸாக்ட் ஆன்சர் மாதிரி தெரியுது. பட் வெயிட், லெட்ஸ் டூ த ரியாலிட்டி செக். ஓகே. இந்த ஒரு கொஸ்டினை யாரும் டாட்ச் பண்ண முடியாது. வேர் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கு? ஜீரோ கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே டைரக்டா ஃபைட் பண்றாங்க. ரூரல் ரீச். இப்போ நம்ம சிட்டில, சென்னை சிட்டில பார்க்குறோம், இல்ல எங்கெங்கலாம் ரேலி போறோமோ அங்கலாம் பார்க்குறோம். பட் வாட்ஸ் ஹேப்பனிங் அட் த பூத் லெவல்? தேர் ஆர் வீக் ஏரியாஸ் தேர் இல்லையா? ஃபேன் பேஸை ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது வில்லேஜில் கிரவுண்டாக ஒர்க் பண்ணுமா? ஓகே. அது இல்லாமல் இப்போ லீகல் இஷ்யூஸ் வேறு வந்துடுச்சு. இந்த கரூர் ஸ்டாம்பீடு, சிபிஐ ப்ரோபு, டாக்ஸ் கேசஸ் அகைன்ஸ்ட் விஜய், அப்புறமா இந்த ஃபிலிம் ரிலீஸ் டிலேஸ், அப்போசிஷன்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அது அது இல்லாமல் அலையன்ஸே இல்லாமல் 234 சீட்டில் சிங்கிளாக ஃபைட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். ஓகே. இட்ஸ் ஆல் ஒன் மேன் ஷோ தான். விஜய் இல்லைன்னா டிவிகே இல்லைன்ற ஒரு ஃபீல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு தான் பார்க்கலாம். ஓகே. பிகாஸ் இட் ஹாஸ் டு பி அ டீம் ஒர்க் ஃபார் எனிதிங் டு வின். ஓகே. த வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா, இதில் டிவிகேக்கு விஜய் மேஜிக் இஸ் டெஃபினெட்லி ரியல். யூத் எனர்ஜி இஸ் சூப்பர் ரியல். ஓகே. பட் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு சிஎம் அப்படின்றது ஸ்டில் லைக் பீப்புள் have to think through how they accept it. There is nothing like impossible. Okay. பட் ரூரல் தமிழ்நாட கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே. இது ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் ஃபார் டிவிகே. அடுத்தபடியா என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி. ஒரு மனுஷன் இருக்காரு. கிட்டத்தட்ட 5 எலெக்ஷன் ஃபைட் பண்ணாரு. ஒரு சீட்டும் வின் பண்ண முடியல. அலையன்ஸும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. மணி, பாலிடிக்ஸ் இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு ஸ்பீச்லயும் ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாரு. என்னன்னா, தமிழ் பீப்புளோட ரைட்ஸ் தான் எனக்கு முக்கியம். அவர் பேரு தான் சீமான். ஓகே. இந்த நாம் தமிழர் கட்சியில என்னெல்லாம் கரெக்டா நடந்திருக்கு பார்க்கலாம். ஓகே. பியூர் ஐடியாலஜி, நோ காம்ப்ரமைஸ், நோ அலையன்ஸ். 5th டைம் பார்த்தீங்கன்னா 234 சீட்ஸ்ல இண்டிபெண்டா ஃபைட் பண்றாரு இந்த 2026லயும். ஓகே. தமிழ் ஈழம், ஆன்டி ஹிந்தி, ஆன்டி நெப்போட்டிசம் என்வாயன்மெண்ட்ல இந்த இந்த காசஸ்க்கெல்லாம் பேஷனேட்டா அர்ப்பணிச்சிருக்காரு. ஓகே.
2024 லோக்சபால 8% ஓட் ஷேர். இது வெறும் ஃபேன் ஓட் இல்ல. இது ஐடியாலஜிக்கலா வாங்குன ஓட் ஆக்சுவலா. ஸோ சீமானோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அன்பீட்டபிள். இவர் பேசும்போது கிரவுட் ஒரு தனி மாதிரி ஃபீல் ஆகுறாங்க ஆக்சுவலா. நெறைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் ஆக்சுவலா. ஸோ எல்லாரும் ஒண்ணே. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. இந்த நரேட்டிவ்ல நெறைய ட்ரூத்ஸும் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. பட் லெட்ஸ் வெயிட். த ஹார்ட் ட்ரூத் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த ஸ்டோரியிலலாம் ஒரு பெயின்ஃபுல்லான ட்ரூத் இருக்கு. ஓகே. என்னன்னா, வின்னபிலிட்டி 0. கரெக்ட்டா? 5 வருஷமா நம்ப ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். பட் வி ஆர் நாட் ஏபிள் டூ கிராக் இட். ஒரு சீட் கூட இன்னும் வின் பண்ண முடியல. இதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலா. ஸோ ஓட்டு போட்டா வேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த பெர்செப்ஷன் வந்து மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா வோட்டர்ஸ் மத்தியில பதிஞ்சிடுச்சு. ஆனா, இத விட பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. சீமான் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சில மாசம் கழிச்சு அதுக்கு ஆப்போசிட்டாவே நடப்பாரு. ஓகே. "நோ அலையன்ஸ் எவர்" அப்படின்னு சொன்னவரு, சில எலக்ஷன்ல இன்டைரக்ட் சப்போர்ட் குடுத்திருக்காரு. இந்த கட்சி கரப்ட்ன்னு சொன்னவரு, அதே கட்சி விஷயத்துல சாஃப்ட்டா பேசியிருக்காரு. தமிழ் பீப்பிள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஸ்டாண்ட் எப்பவாவது ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஐடியாலஜி பியூரா இருக்கணும்னா ஸ்டாண்டர்ட்ஸும் பியூரா இருக்கணும் இல்லையா? ஆனா சீமான் கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. வார்த்தையில பார்த்தீங்கன்னா, இஸ் எ வாரியர். ஆனா நடைமுறையில இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, வோட்டர்ஸ் மனசுல இருக்கு. ஓகே. எக்ஸ்ட்ரீம் தமிழ் நேஷனலிசம் சில வோட்டர்ஸ்க்கு இது போலரைசிங்கா ஃபீல் ஆகுது. பிராக்டிகல் கவர்னன்ஸ் பிளான், ஃப்ரீபீஸ் கொடுக்க மறுக்கிறாங்க. இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி பிரின்சிபலைஸ்டு இந்த கட்சி லெவல்ல. ஓகே. ஸோ நீங்க சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் இன்னும் கரெக்ட்டா வரல. ஓகே. த ஃபைனல் வெர்டிக்ட் ஃபார் என்டிகே இஸ் ஸ்பீச்ல ஃபயரா இருக்கு, பேஷன் இருக்கு. ஆனா ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. சீட்ஸ் வரல, பவர் வரல. ஐடியாலஜில கிங்கா இருக்கு. ஆனா கன்சிஸ்டன்சில டவுட்ஃபுல். ஓகே. ஸோ திஸ் இஸ் எ பிக் கொஸ்டின் டூ என்டிகே மிஸ்டர் சீமான். ஓகே. வி ஹவ் கம் டு த கிளைமாக்ஸ், த ஃபைனல் பேட்டில். 2026ல தமிழ்நாட்டுல நடக்க போறது வெறும் எலக்ஷன் இல்ல. இது ஒரு 4 வே வார். ஓகே. ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் அரசன் எம்.கே. ஸ்டாலின். அவரு டெப்ட்டோட ஒரு சுமையோட இருக்காரு. இன்னொரு சைடுல ஃபீனிக்ஸ் கம்பேக் இபிஎஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட, ஆனா சரிஷ்மா குறைவா இருக்காரு. 3வது சைடுல ஸ்டார் டர்ன்டு பொலிட்டிஷியன் விஜய் யூத் வேவோட, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் 0 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. 4வது சைடுல பார்த்தீங்கன்னா, ஐடியாலஜி வாரியர் சீமான் காம்ப்ரமைஸே இல்லாம, ஆனா வின்னிங் ஹிஸ்டரி இல்லாமயும் இருக்காரு ஆக்சுவலா. ஸோ இந்த 4 பேருமே டிஃபரெண்டான டைரக்ஷன்ல இருந்து மோதுறாங்க. 4 பேரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. 4 பேரும் வீக்காவும் இருக்காங்க சில ஏரியாஸ்ல. ஆனா யார் வந்து கிங் ஆவாங்க? அது உங்க ஓட்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ நவ் இட்ஸ் யுவர் டர்ன். ப்ளீஸ் கமெண்ட். இந்த 2026 எலக்ஷன்ல உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு? ஒருவேளை இந்த நீட் ப்ராப்ளம் தான் பெருசா? இல்ல ஜாப் அண்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் தான் உங்கள பொறுத்தவரையும் பெருசான விஷயமா? இல்ல பிரைஸ் ரைஸ் ரொம்ப பாதரிங்கா இருக்கா? இல்ல தமிழ் லாங்குவேஜ் ப்ரைட் அத பத்தியான உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் டெப்ட்ன்றது தான் பெரிய தலைவலியா? இது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது. டிஎம்கே செகண்ட் டெர்ம் வருமா? விஜய் சிஎம் ஆவாரா? இபிஎஸ் கம்பேக் ரியல் பாசிபிளா? சீமான் வோட் ஷேர் 10%க்கு மேல கிராஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இதெல்லாம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இப்பயே நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல அலையன்ஸ் கால்குலேஷன்ஸ், ஃபுல் சீட் ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபுல் பிரேக் டவுன் எல்லாமே நான் குடுக்குறேன். வோட் வைஸ்லி. தமிழ்நாடோடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. தேங்க் யூ.